ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக சொல்கிறேங்க, இந்த போல் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க. ஒரு அட்டகாசமான சுவையில் தக்காளி ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 5 தக்காளி சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு நம்ம ஊற வச்ச கோதுமாவை நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, பம்கின் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.